வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த வருஷத்தில் சபரிமலை போன பயணம். அதாவது ஆல்ரெடி 3 வீடியோ போட்டிருப்பேன். அந்த முக்குழியிலேருந்து கரிவளந்தோடு ஒரு 18 கிலோமீட்டர் நான் சொல்லியிருப்பேங்க. அதனோட வீடியோவோட தொடர்ச்சி தான். அதாவதுங்க, சில பேர் சபரிமலை போயிருப்பாங்க. எதுக்குன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு, பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு. அப்புறம் சமீபத்தில் முடி சபரிமலை போகிறத பற்றி சில பேர் சொல்லியிருப்பாங்க. காரில் போனாங்க, அப்புறம் எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக போனாங்க அப்படின்னு சாப்பாடு வாங்கி. அதெல்லாம் கிடையாதுங்க. சபரிமலை பெருவழியில் பாறை காட்டு வழியில் போய் அப்புறம் பார்க்க சொல்லுங்கள். அதுதான் ஐயப்பன் புலிப்பால் கொண்டு போகிறதுக்கு வேட்டையாடி போன இடம். அதெல்லாம் சில பேர்த்துக்கு தெரியாது, பல பேர்த்துக்கு தெரியாது. அதெல்லாம் சும்மா உட்காந்துட்டு பேசலாம், யூடியூப்பில் உட்காந்து பேசலாம். ஆல்ரெடி நான் 20 இயர்ஸ் 20 வருஷமாக சபரிமலை போயிருக்கிறேன். 1 வருஷம் பாத யாத்திரை. அப்புறம் நன்கொடை கொடுத்தா மட்டும் நம்மளுக்கு நல்ல மனசு வராது. நம்ம ஒருத்தருக்கு நல்ல மனசு வேணா, ஒருத்தர் தரக்குறைவாக பேசிட்டு இன்னொருத்தரை தரக்குறைவாக பேசாமல் வாழ்த்திட்டு போகிறது, இது நல்ல மனசா? சரி, ஓகே. அதுக்கு இந்த வீடியோக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது முக்குழியிலிருந்து கரிவளந்தோடு போகிற வழி. இந்த கரிவளந்தோடு போகிற வழியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கா, பூரா பிளைன்ஸ் தான். கிட்டத்தட்ட விடிய காலையில் 8 மணிக்கு ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 10:30க்கு போயிடலாம். 2 மணி நேரங்க. என்ன காரணம்னா வெயில் வரக்குள்ளே போயிடலாம். வெயிலாக இருந்தால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சின்ன குழந்த பாருங்கள் எப்படி நடந்து போயிட்டுருக்குன்னு பாருங்க. அதாவது ஒரு 4 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் இந்த பெருவழியில் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. எதுக்காகனா, கஷ்டப்பட்டு ஒரு முறையாவது ஐயப்பனை தரிசனம் பண்ணணும். சிறுவழியில் போகலாங்கன்னா வெறும் 4 கிலோமீட்டர் தான். நேராக பம்பைக்கு போயிட்டு அங்கேருந்து நடந்து போகிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனால் பெருவழியில் நீங்கள் போனீங்கன்னா ஐயப்பனோட வரலாறு, அதனோட ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு கோயில் இருக்குது. வரலாற்று தெரிஞ்சு நம்ம போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம மூலிகை காத்தா தான் வருங்க. பூரா சுற்றி வனக்காடுகள் தான். இது ஒரு 25 நாள் மட்டும்தான் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் கண்ட்ரோலுக்குள்ளே தான் இருக்கும். இப்போவும் ஃபாரஸ்ட் கண்ட்ரோலுக்குள்ளே தான் இருக்குது. எதனால் நான் சொல்கிறேன்னா, பின்னாடியே ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு போகிறது. அது எதுக்குன்னா, மாளிகைப்புறம் கோயில், மஞ்சமாதா கோயில், கல்யாண மாதங்களுக்கு அந்த கொண்டு போகிற அவிழ் பொரியில் வச்சு பூஜை பண்ணி தெளித்து கொடுப்பாங்க. அதுக்கு இங்கேருந்து பாத்திரம் வாங்கிட்டு போவாங்க. அங்கே போய் பாத்திரம் வாங்கினா விலை டபுள் ரேட். அதனால தான் இங்கேருந்து பாத்திரம் வாங்கிட்டு பாருங்கள். பெரிய மரம்னு வருங்க. அவ்வளோ சுற்றி மரங்கள், வனக்காடுகள் வழியாக தான் சபரிமலை பெருவழி பயணம். சில பேர்த்துக்கு தெரியாதுங்க. அவங்க இப்போ தெரியாட்டியுமே இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பெருவழி எப்படி இருக்குது. அப்புறம் அதை விட்டு போட்டு சபரிமலை போனேன், காரில் போனேன், சாப்பாடு வாங்கி கொடுத்துங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சாப்பாடு யார் வேணால் வாங்கி கொடுக்கலாம். ஆனால் எருமேலியிலேருந்து பம்பா போகிற வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு போதும் ஆயிருக்கு. நிறைய கில்ஸு, இறக்கம், ஏற்றம், பாறை, கல், முள் குத்திட்டு தான் போகணும். பாருங்கள், ஒவ்வொருத்தர் பாய் பேகு எப்படி கொண்டு போகிறாங்க பாருங்க. போகிற வழியில் ஊரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஜூஸு, இளநீ, சாப்பாடு, கஞ்சி, கப்பா எல்லாமே கிடைக்கும். இதெல்லாம் இந்த கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா டென்ட் விட்டுருவாங்க. அதாவது ஜூன் மாதம் டென்ட் விட்டுருவாங்க. லட்சக்கணக்காக கட்டி இருக்கிறது. ஆனால் ஒரு ஹோட்டல் கடை வச்சு மெயின்டைன் பண்ணுறது, காட்டுக்குள்ளே மெயின்டைன் பண்ணுறது பெரிய விஷயம். தண்ணி பிரச்சனை நிறைய இருக்குதுங்க. பாருங்கள், போட்டுக்கிற மாதிரி லெட்டின், பாத்ரூம் எல்லாமே இருக்குது. அதாவது முக்குழியிலேருந்து கரிவளந்தோடு போகிற வழி. முக்குழி டு கரிவளந்தோடு 18 கிலோமீட்டர், 13 கிலோமீட்டர் மாற்றி சொல்லிட்டேன். அதாவது அழுத டு முக்குழி 3 கிலோமீட்டர், எருமேலி டு அழுத 11 கிலோமீட்டர், மொத்தம் கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் பக்கம் வரும். பார்த்தீங்கன்னா இந்த முக்குழியிலேருந்து கரிவளந்தோடு பிளைன்ஸாகவே தான் இருக்கும். நேராக பிளைன்ஸாகவே தான். பாரு, அந்த பனி இப்போ தான் இறங்கி வெயில் லைட்டாக அடிக்குது பாருங்க. அதாவது ஐயப்ப பக்தர்கள் பின்னாடி வாட்ரு கொண்டு வர தின்பண்டங்கள் எல்லாம் இதிலே வச்சுருவாங்க. சப்பாத்தி 3 நாள் சாப்பிடலாம். ஏன்னா கடையிலெல்லாம் ஒரு சிலர் விலை அதிகமாக இருக்கும். அதனால் பாருங்கள், இந்த இப்படியே தான் ஒரு கால் கடுக்க எப்படி ஐயப்ப பக்தர்கள் போயிட்டுருக்குறாங்க. என்ன காரணம்னா, பெருவழியில் போயிட்டு நீங்கள் ஒரு டைம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புல இருக்கிற எல்லா வழியும் பறந்து போயிடும்.
போகிற வழியில் இந்த ஆற்றுல கால் நனைச்சிட்டா போகணும். போகிற வழியில் நிறைய ஆறு இருக்குதுங்க. சபரிமலை பெருவழி பயணங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகணும். அழுதமலை ஏற்றம் இறக்கம், கரிமலை ஏற்றம் இறக்கம் இடையில இருக்குது. சிறுவழியில் பார்த்தீங்கன்னா 2 மலை தான் இருக்குது. நீலிமலை ஒன்று, அப்பாச்சி மலை ஒன்று. ஆனால் பெருவழியில் பார்த்தீங்கன்னா இப்படி ரவுண்டாக வரும். ஃபைனலாக இந்த கரிமலை அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது முழுசாகவே போடலாங்க, 50 நிமிஷம் வருதுங்க. யாரும் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வருங்க எல்லா விதமான சாப்பாடும் கிடைக்கும். இப்படி தான் இருக்குது பாருங்க. பூரா வனக்காடுகள், சூரிய வெளிச்சம் எப்படி அடிக்குதுன்னு வருங்க. ஒரு ஐயப்பா பார்த்தா லைனாக போயிட்டே இருக்குங்க. தனியாக வேலை இங்கே போக முடியாது. அதாவது பெருவழியில் காலையில் 8 மணிக்கு ஓப்பன் பண்ணி விடுவா. ஈவினிங்கெல்லாம் 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவா. அப்பப்போ அந்த இடத்துல செக் போஸ்ட் இருக்குது. என்ன காரணம்னா யானை நடமாட்டம் அதிகமாக இருக்குது. முதல்ல விடிய நடக்க விட்டுருந்தாங்க. இப்போ ஒரு 6 வருஷமாக அப்படி அலோடு கிடையாது பாருங்க. இன்னும் போயிட்டே இருக்குது. அந்த கரிவளந்தோடுங்கிறது ஒரு 13 கிலோமீட்ரு. நல்லா நடக்கிறவராக இருந்தால் 1.5 மணி நேரத்தில் போயிடலாம். நாங்கள் ஒரு ஏவரேஜாக ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 2.5 மணி நேரத்தில் போனோம். எதனாலன்னா சாப்பிடாம எதுவுமே போக முடியாது. அங்கே சாப்பிட்டு ஃப்ளாக்ஸை எடுத்துகிட்டு அந்த கரிவளந்தோடு தான் கரிமலையோட என்ட்ரன். அதாவது பெரிய மலை ஸ்டார்ட்டு கரிவளந்தோடுங்கிறது. ஓகே, இது வந்து சபரிமலை நாங்கள் போன பெருவழி பயணத்தில் ஒரு சிறிய தொகுப்பு தான். ஒரு 3 வீடியோ போட்டாச்சு. இது 4வது வீடியோ. இன்னொரு 3 வீடியோ இருக்குது. அது அப்பப்போ அடுத்தடுத்த நாள் பார்க்கலாம். இது வந்து ஐயப்ப பக்தர்கள் உண்டான வீடியோ. வேற யாரும் தயவு செய்து பார்க்க வேண்டாம். ஐயப்ப பக்தர்களும் ஆன்மீக பக்தர்களும் தாராளமாக போய் பார்க்கலாம். அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஆன்மீகத்தில் நாட்டமுடையவர்கள் பார்ப்பாங்க. நாட்டம் இல்லாதவர்கள் தயவு செய்து பார்க்க வேண்டாம் என்னுடைய வேண்டுகோள்.